ஹலோ மாணவர்களே, இன்றைய வகுப்புக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். இந்த தலைப்பில் ஷீசல் மெட்டல் ஆர்க் வெல்டிங் செயல்முறையை பயன்படுத்தி 10 mm தடிமன் கொண்ட மைல்ட் ஷீட் பிளேட்டில் ஃபிளாட் பொசிஷனில் ஸ்ட்ரெயிட் லைன் பீட் பிராக்டிஸ் செய்வது பற்றி பார்க்கலாம். குறிக்கோள்கள்: இந்த தலைப்பின் முடிவில் உங்களால் 150 mm நீளம், 100 mm அகலம் மற்றும் 10 mm தடிமன் கொண்ட MS பிளேட்டை தயாரிக்கவும், எலக்ட்ரோடை தேர்ந்தெடுத்து கரண்டை அமைக்கவும், ஃபிளாட் பொசிஷனில் யூனிஃபார்ம் ஸ்ட்ரெயிட் பீடை டெபாசிட் செய்யவும், மேற்பரப்பு குறைபாடுகளை சரிபார்க்கவும் முடியும். இப்போது SMAW செயல்முறைக்கு தேவையான கருவிகள் மற்றும் உபகரணங்களை பார்க்கலாம். ஸ்டீல் ரூல், ஸ்கிரைபர், பிரிக் பஞ்ச், பால் பீன் ஹேமர், ஃபிளாட் ஃபைல், bench vise, tri-square, tongs, chipping hammer, steel wire brush, electrode cable மற்றும் earth cable, electrode holder, electrode, personal protective equipment, SMAW welding plant machine மற்றும் அதற்கான setup accessories, C-clamp. இப்போது SMAW செயல்முறையை பயன்படுத்தி 10 mm தடிமன் கொண்ட MS பிளேட்டில் ஸ்ட்ரெயிட் லைன் பீட்ஸ்களுக்கான ப்ரீ வெல்டிங் ப்ரிப்பரேஷன்களை பார்க்கலாம். பாதுகாப்பு ஆடைகளை அணிந்து கொள்ளவும். ஹேக்ஸாவை பயன்படுத்தி 150 mm நீளம், 100 mm அகலம் மற்றும் 10 mm தடிமன் கொண்ட மைல்ட் ஸ்டீல் பிளேட் பீஸை தயாரிக்கவும். கட் பிளேட்டை ஃபைல் செய்யவும். ஜாப் பீஸில் ஆயில், கிரீஸ், பெயிண்ட், டர்ட் எதுவும் இல்லை என்பதை உறுதி செய்யவும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வயர் பிரஷை பயன்படுத்தி பிளேட்டின் மேல் பரப்பை சுத்தம் செய்யவும். ஃபைலிங் செய்து பர்ரை அகற்றவும். வரைபடத்தின்படி ஜாப் சர்ஃபேஸின் மேல் parallel லைன்களை மார்க் செய்யவும். ஸ்ட்ரெயிட் பீட் டெபாசிட் செய்வதற்கு லைனின் மேல் பஞ்ச் மார்க் செய்யவும். பஞ்ச் செய்த பகுதி மேற்புறம் தெரியுமாறு ஃபிளாட் பொசிஷனில் ஜாபை வெல்டிங் டேபிளின் மீது செட் செய்யவும். வெல்டிங் டேபிளும் பிளேட்டும் நன்றாக கனெக்ட் செய்யப்பட்டிருக்கிறது என்பதையும், எர்த் கிளாம்ப் ஒர்க் டேபிளுடன் லூஸாக கனெக்ட் செய்யப்படவில்லை என்பதையும் உறுதி செய்யவும். எலக்ட்ரோட் கேபிளுடன் வெல்டிங் மிஷினை கனெக்ட் செய்யவும். 4 mm டயா மீடியம் கோட்டட் MS எலக்ட்ரோடை தேர்வு செய்யவும். வெல்டிங் கரண்டை 150 முதல் 160 ஆம்ப்ஸ் இடையே அமைக்கவும். இப்போது SMAW முறையில் ஃபிளாட் பொசிஷனில் 10 mm தடிமன் கொண்ட MS பிளேட் மீது ஸ்ட்ரெயிட் லைன் பீட்ஸ் வெல்டிங் ப்ராசஸ் எப்படி செய்வது என்று பார்க்கலாம். ஒரு ஸ்கிராப் பீஸ் மீது ஒரு ஆர்க்கை ஸ்ட்ரைக் செய்த பிறகு தேவைப்பட்டால் கரண்டை அட்ஜஸ்ட் செய்யவும். எலக்ட்ரோடை வெல்ட் லைனில் இருந்து 75 முதல் 80 டிகிரி ஆங்கிளில் வைக்கவும். மீடியம் லெங்த் ஆர்க் மற்றும் மாடரேட் பேஸில் முன்னால் நகர்த்தவும். ஒரு முனையிலிருந்து மற்றொரு முனை வரை
பஞ்ச் லைனில் ஸ்ட்ரெயிட் பீடுகளை ஒர்க் பீஸ் மீது டெபாசிட் செய்யவும். ஆர்க் அணைக்கப்பட்டால் அல்லது எலக்ட்ரோட்ஸ் மாற்றும் போது வெல்டை ரீஸ்டார்ட் செய்யவும். ஆர்க் உடைந்தால் உடையும் இடத்தில் ஒரு பள்ளம் உருவாகும். ஆர்க்கை ரீஸ்டார்ட் செய்யும் போது இந்த பள்ளத்தை முதலில் நிரப்ப வேண்டும். பள்ளத்தை சுத்தம் செய்து பள்ளத்திற்கு சுமார் 20 mm முன்னால் ஒரு ஆர்க்கை உருவாக்கி வேகமாக பள்ளத்திற்கு திருப்பவும். பள்ளத்தை ஃபில் செய்யும் வகையில் டெபாசிட்டை பில்ட் செய்து எலக்ட்ரோடை முன்னால் நகர்த்தவும். கடைசியாக வெல்டிங்கை நிறுத்தி எலக்ட்ரோடை முன்னால் நகர்த்துவதையும் நிறுத்தவும். டீஸ்லாகிங் செய்யும் போது காகிள்ஸ் மற்றும் டாங்ஸை பயன்படுத்தவும். சிப்பிங் ஹேமர் பயன்படுத்தி வெல்ட் பீடை டீஸ்லாக் செய்யவும். ஸ்டீல் வயர் பிரஷை வைத்து வெல்ட் பீடை கிளீன் செய்யவும். வெல்ட் பீடின் மேற்பரப்பில் ஏதாவது குறை இருக்கிறதா என்று ஆய்வு செய்யவும். SMAW செயல்முறையை பயன்படுத்தி ஃபிளாட் பொசிஷனில் 10 mm தடிமன் கொண்ட MS பிளேட்டில் ஸ்ட்ரெயிட் லைன் பீட் செய்வதற்கு மிக முக்கியமான சில குறிப்புகளை பின்பற்ற வேண்டும். ஜாபுக்கும் வெல்டிங் டேபிளுக்கும் இடையே நல்ல எலக்ட்ரிக்கல் கான்டாக்ட் கிடைக்க ஜாபின் கீழ்ப்பரப்பு முற்றிலும் சுத்தமாக இருக்க வேண்டும். எலக்ட்ரோட் பாக்கெட்டில் எலக்ட்ரோடின் டயாமீட்டருக்கு தேவையான கரண்ட் ரேஞ்ச் கொடுக்கப்பட்டிருக்கும். அதை எப்போதும் பின்பற்றவும். ஸ்கிராப் மெட்டல் பீஸின் மீது ஜாப் மற்றும் எலக்ட்ரோட் சரியாக மெல்ட் ஆகிறதா என செக் செய்யவும். டெபாசிட் செய்யப்பட்ட பீடுகளை சரிபார்த்து வெல்ட் காஜை பயன்படுத்தி வித் மற்றும் ஹைட்டில் ஏதேனும் மாறுபாடு இருக்கிறதா என்று செக் செய்யவும். ஸ்ட்ரெயிட் பீடுகளில் இவற்றை ஆய்வு செய்யுங்கள். பீடின் யூனிஃபார்ம் வித் மற்றும் ஹைட், பீடின் ஸ்ட்ரெயிட்னஸ், யூனிஃபார்ம் ரிப்பிள்ஸ், undercut, porosity, slag inclusion, unfilled crater, இந்த தலைப்பிலிருந்து என்ன கற்றுக்கொண்டீர்கள் என்பதை இப்போது ஒரு குயிக் ரீகேப் செய்யலாம். 150 mm நீளம், 100 mm அகலம் மற்றும் 10 mm தடிமன் கொண்ட மைல்டு ஸ்டீல் பிளேட் பீஸை தயாரிக்கவும். கரண்ட் மற்றும் பொலாரிட்டி செட் செய்து எலக்ட்ரோடை தேர்ந்தெடுக்கவும். ஃபிளாட் பொசிஷனில் யூனிஃபார்ம் ஸ்ட்ரெயிட் பீடை டெபாசிட் செய்யவும். ஜாபின் மேற்பரப்பில் ஏதாவது குறை இருக்கிறதா என்று ஆய்வு செய்யவும் கற்றுக்கொண்டீர்கள். நன்றி மாணவர்களே, அடுத்த வகுப்பு சந்திக்கிறேன்.